தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் ஆஜராவதிலிருந்து உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. கடந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆவின் பால் முறைகேடு குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் விஜயகாந்த் வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து விஜயகாந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் பாஜக தலைவர்களுள் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தது போன்று தமக்கும் அளிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதி தீபக் மிஸ்ரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் விஜயகாந்த் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்ததோடு இந்த விவகாரத்தில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கை சுப்பிரமணிய சுவாமி வழக்கோடு விசாரித்து தற்காலிக தடை விதித்து செஷன்ஸ் கோர்ட்டில் நாளை மறுநாள் 21ஆம் தேதி ஆஜராவதற்கு தடை விதிக்க கோரி வாதிட்டப்பட்டது. மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இன்று மத்திய சட்டத்துறை, அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரமணா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் தமிழக அரசிற்கு நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்து இடைக்கால சம்மனை ரத்து செய்து தடை செய்து உத்தரவிட்டுள்ளது.